ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தங்கராஜ் ரெண்டு முகம் கொண்டவர். எப்போவுமே அந்த குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிற மாதிரியும் அவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தும் தன்னை ரொம்ப ரொம்ப நல்லவர், பாசமானவர், அவங்க எல்லார் மேலேயும் அக்கறையாக தான் இருக்கார். சுரேஷ் விஷயத்தில் அவர் நல்லது மட்டும்தான் பண்ணுவார். சுரேஷ் சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு முகத்தை மட்டும்தான் அவர் எல்லார்கிட்டையும் காமிச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் நிஜத்தில் அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அவர் என்ன பண்ணார், என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆக்சுவலாக அவரோட லட்சியம் என்ன, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம சுரேஷ் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் இங்க ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. நம்ம மலரோட அம்மாவும் தம்பியும் அவங்க ரெண்டு பேரும் சுரேஷ் கிட்ட பேசினதுனால ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வந்துடுச்சு கதையில் அப்படிங்கிறது தான். எப்போவுமே தங்கராஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார் சுரேஷ், சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி தங்கராஜ் பேசுவார். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்போவுமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். நம்ம சுரேஷ்க்கு வேலை வேணுங்கிறதுக்காகவும் அவர் போலீஸாக போகணும்னு ஆசைப்பட்டாருங்கிறதுக்காகவும் மட்டும்தான் தங்கராஜ் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்னு நம்ம சுரேஷ் நினச்சிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் சுரேஷ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், அவருக்கு போலீஸ் வேலையை அவர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் அலைஞ்சாரு, ரொம்ப பாடுபட்டார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதுவுமே கூட நம்ம சுரேஷ் மேலே இருக்கிற பாசத்தினால கிடையாது. அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆதாயம் தேடி இவரோட தொழிலுக்கு சுரேஷை ஒரு போலீஸாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இல்லீகலாக சில பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது ரேவதிக்கு கூட தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒன்று. ரெண்டாவது சுரேஷோட கல்யாணத்துலேயுமே அவருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு அப்படின்னா தங்கராஜ் கவனிக்காம போயிடுவாங்க. அதனால மதி தான் கரெக்டு. மதியோட அப்பா ஏற்கனவே லாக் ஆகிருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் மதி தங்கராஜ் என்ன சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் டோட்டலாக எல்லாமே பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம சுரேஷ்க்கு தெரிய வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தங்கராஜுக்கும் ரேவதிக்கும் நடந்த கல்யாணமே ஒரு பொய் கல்யாணம் தான். அவர் ரேவதியை விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. அவருக்கு ரேவதியை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கூட அவர் பண்ணுற அந்த தொழில் அது சம்மந்தமாக யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த வீட்டில் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் தங்கராஜ் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியாக இருந்தாலும் நம்ம பாக்யராஜுக்கு நம்ம தங்கராஜோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, மலரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் இவருக்கு அந்த குடும்பத்து மேலே பகை உண்டாச்சு. அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக அவங்க கூடவே இருந்து உறவாடி கெடுக்கிறது அப்படிங்கிற முறையில் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அதை ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் மலரோட அம்மா சொல்லிட்டாங்க. மலரோட அம்மாவுக்கும் மலரோட தம்பிக்கும் எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டால் அதை மட்டும் கேட்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றியெல்லாம் நம்ம சுரேஷ் காதுலேயே வாங்கலை, அதாவது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. பட் தங்கராஜ் இப்படி ஒரு இன்டென்ஷனோட தான் பழகிட்டு இருக்காரு. சுரேஷை தன்னோட பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் போலீஸ் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அவர் தாங்கிக்க முடியாமல் கேஸை பார்த்துக்க சொல்லிட்டு அந்த கேப்பில் வீட்டுக்கு போகிறாரு. அதுவும் தங்கராஜோட வீட்டுக்கு. அங்கே ஏற்கனவே மதி இருக்காங்க. மதியுமே தங்கராஜை பற்றி நல்ல விதமாக சொன்னதே கிடையாது. மலர் அடிக்கடி சொல்லுவாங்க, கண்டிப்பாக தங்கராஜால தான் சுரேஷ் கேடுறா, தங்கராஜ் சொல்கிறத கேட்கறதுனால தான் சுரேஷ் இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க மதிக்கிட்ட. இப்போது அவங்க எல்லாரும் இருக்கும்போது சுரேஷ் நேராக போகிறாரு. பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லியிருக்காரு தங்கராஜோட வீட்டுக்கு. அங்கே போகும்போது மாமா மாமான்னு கத்திக்கிட்டே போகிறாரு. அவர் ரொம்ப கூலாக டிவி பார்த்துட்டு இருந்தவர், என்னடா ஆச்சு, எதுக்கு இப்போ இவ்வளோ சத்தமாக கத்துற, வீட்டுக்குள்ளே குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. யார் வேணா தூங்கட்டும் மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்க வந்திருக்கேன், அதை மட்டும் நீங்கள் என்கிட்ட மறைச்சிங்கன்னா கண்டிப்பாக நானே அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் இவன் அப்படின்னு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு நம்ம தங்கராஜ். அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, ஏன் மாமா, நான் போலீஸில் சேரணும், எனக்கு போலீஸ் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பாடாப்பட்டீங்களே, அதுக்கு பின்னாடி உண்மையான காரணம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் தெரியலையே அப்படின்னு தடுமாறாரு. சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற, அந்த குடும்பத்தில் எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்கள் அப்பா நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையா இருந்தாலும் கூட ஒரு பொசிஷன்லேருந்து ரிட்டையர் ஆனார், நல்லா சம்பாதிச்சார். உங்கள் அண்ணன் பேங்க்கில் வேலை பார்க்குறான். அதே மாதிரி நீயும் ஒரு வேலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்து சித்துவுக்கு கூட ஏதாவது பண்ணுவேன், அவ்வளோ ஏன் ஸ்ருதியோட கல்யாணத்தை கூட ஜாம் நடத்தி வைப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேலே மதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு.
என்ன காரணமோ அதை சொல்லுங்க அப்படின்றாரு. அப்பதான் சொல்றாங்க, அது மதிக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். உன் கல்யாணம் நின்று போச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மதி நல்ல பொண்ணுன்னு தோணுச்சு. அதான் ராமமூர்த்தி கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை பண்ண வச்சேன். இதில் வேற என்னடா தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துருந்தீங்களே, அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு நீ எதுக்குடா போன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பிளான் பண்ணி தான் எனக்கு இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்கக்கிட்ட என்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அங்கேருந்து போகிற அளவுக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. நான் என்னடா பண்ணேன்னு அதான் சொல்கிறேனே மாமா, அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னை பற்றின எல்லா விஷயங்களையும் ஏன் முன்னாடி மட்டும் தெரியாத மாதிரி அவங்களுக்கு தெரியாத காமிச்சிக்கணும், அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க கிட்ட இந்த விஷயத்த நீங்களே சொல்லி விட்டுருக்கீங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் எனக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொன்னதுங்கிறதா முக்கியம், விஷயம் தானே முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி அப்படியே இருக்கட்டும், மதி உனக்கு நல்ல ஜோடி தானே, நல்ல பொண்ணை தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு, அப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. ஆரம்பத்தில் அவங்க கூட நல்லா சந்தோஷமாக சேர்ந்து வாழவா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஜோடி போகிறதோன்னு நினச்சேன். அப்புறம் வேண்டான்னு தோணுச்சு, அதான் அப்படின்றாங்க. அதுக்காக முதல்லையே நிச்சயம் பண்ணும்போதே அந்த வேலையை பார்த்துருக்கலாம்ல, வேண்டான்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. இப்போது மதியம் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பேன் அப்படின்றாங்க. மதியம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான காரணமே எப்படியும் மதி உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும். ராமமூர்த்தி அதாவது மதியோட அப்பாவை உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர் நீங்கள் சொன்னால் செய்வாருங்கிற இடத்துல இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ், என்னடா நீ எனக்கு தெரியாத எதேதோ சொல்ற அப்படின்னு. நீங்க பண்ற இல்லீகல் பிசினஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் துணையா இருக்கணுங்கிறதுக்காக தானே எனக்கு போலீஸ் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இவன் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது இவனுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னதுன்னு சொல்லு, நான் உண்மையா பொய்யான்னு சொல்றேன், ஏன் ப்ரூஃப் கூட காமிக்கிறேன் அப்படின்றாங்க. உங்களால ப்ரூஃப் எல்லாம் காமிக்க முடியும் மாமா, ஆனா நான் நம்புறத உங்களால நம்ப விடாம பண்ண முடியாதுல்ல, நான் இதை முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்குடா இதை பற்றி என்கிட்ட கேட்குற, சரி வீடு, நீ தான் நம்புறல்ல, உனக்கு என்ன தோணுதோ செய்யுன்னு, அப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. அப்படியே வச்சுக்கேன் அப்படின்றாங்க. என்ன தைரியம் தான் இப்படி பேசுவீங்க அப்படின்னு சட்டையை பிடிக்கிறாரு. அவர் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுதான்னு ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. பாக்கியராஜும் வந்துட்டாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அண்ணே, உன் கல்யாணத்தில் கூட பயங்கர சதி நடந்திருக்கு. எதுக்காக இவர் நம்ம குடும்பத்தை தேடி வந்து பொண்ணு எடுத்தாரு. நீ அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா கூட நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கான காரணமே அவருக்கு வேற எங்கேயும் பொண்ணு கிடைக்காதது தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாருடா உங்ககிட்ட சொன்னது அப்படின்றாரு. யாரும் இல்லை, மலரண்ணியோட வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்றாங்க. மலரண்ணியோட வீட்டில் இருக்கிறவங்கன்னா யாரு, மலரண்ணியோட அம்மாவா அப்படின்றாங்க. அவங்க தானே இருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னு நினைச்சேன். அவங்களுக்கு என் மேலே அவ்வளோ கோபம், அதை எப்படியாவது தீர்த்துக்கணும்னு நினைச்சாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அவங்கெல்லாம் எதுவும் பண்ணலை, அவங்க உண்மையை தான் சொல்றாங்கன்னு. அவங்க உண்மையை தான் சொல்றாங்கன்னு நீ எப்படிடா நம்புற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறது பொய் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அவங்க அந்த மாதிரியெல்லாம் பொய் சொல்ல ஏமாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். மலரணியை பார்த்தா தெரியாதா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே தங்கராஜுக்கு கோவம் வருது. எல்லாத்தையும் சொல்லியிருக்குதுங்க, அதுங்களுக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ அரைகுறையாக அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் இவர் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு டோட்டலாகவே. அதுதான் விஷயமே. இப்போது நம்ம சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜ் கிட்ட கேட்குறாங்க. ஏமாம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உங்களை பற்றின விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மிங்கிளாகி பழக ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் சொல்லலைனாலும் நீங்கள் மிரட்டி வச்சதை தாண்டி அவங்க எங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தானே அவங்கள வீட்லேயே சேர்த்தாம எங்கள் அப்பா அம்மா கூட பழக விடாமல் மலரண்ணியையும் அவங்க வீட்டுக்கு போக விடாமல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் காரணம் இது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு. ஆமாடா அப்படிதான், நீ என்ன அவங்க வீட்டுக்கு போய் கேட்டுட்டு வந்தது எல்லாத்தையும் அப்படின்னு. நான் ஒன்றும் இதுக்காகவே அவங்க வீட்டுக்கு போகலை, அங்கே தற்கொலை கேஸ் ஒன்று பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ அக்கம் பக்கம் விசாரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே நீங்கள் தானும் நான் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கேங்க. அதுக்கப்புறம் தான் இதை பற்றி எல்லாம் விசாரித்தேன். உங்கள் மேலே தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் மிரட்டியிருக்கீங்க. எதுக்காக மிரட்டினீங்க? உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாவா, இல்லை ஏற்கனவே இந்த லவ்னாலே உங்களுக்கு பிடிக்காதே அந்த மாதிரி ஏதாவதுனால அந்த பொண்ணை மிரட்டினீங்களா? அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருக்கா, இங்கே பாருங்கள் அப்படின்னா அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது தங்கராஜுக்கு. ஐயோ என்னடா இது, அப்போது இவன் கண்டிப்பாக ஆதாரம் இருக்குங்க
தெரியுங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி. உங்ககிட்ட தான் கேட்குறேன், விஷயத்த சொல்லுங்கள். அப்போது நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானா? மலரணியோட வீட்டில் இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சுரேஷ், ஆமாம் அதுதான் உண்மை. என்ன இப்போது நான் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ் பற்றி வெளியே தெரியாமல் தான் இத்தனை வருஷமாக காமிச்சிக்கிறேன். ஏதோ இந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டா அப்படிங்கிறதுக்காக இந்த லெட்டர் நீ தானே பார்த்த, கிழிச்சு போட்டுரு. தங்கராஜ் மாமா உனக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சுப்பாரு. அதுக்கு நன்றியோடு நடந்துக்கோ என்ன அப்படின்றாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை எவ்வளோ நம்புகிறாங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு உங்களுக்கு தலையில் கிரீடம் வச்சு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் காமிச்சிக்கிட்டு இப்படி உங்களுக்கு இன்னொரு முகம் வச்சுருக்கிறீங்கன்னு எப்படி மாமா இத்தனை நாள் மறைக்க முடிஞ்சது உங்களால்? இவ்வளோ கேவலமான மனுஷனா நீங்கள்? என் அக்கா எப்படி உங்கள் கூட இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ரேவதியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்கியராஜுக்கும் ஒன்றும் புரியல, நம்ம மதிக்கும் ஒன்றும் புரியலை. அவங்க எதோ பேசிக்கிறாங்க, அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. இப்போது தங்கராஜ் கேட்குறாரு, இங்கே பாரு சுரேஷ், இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிரு. இதில் உன் அக்காவோட வாழ்க்கை மட்டும் இல்லை, டோட்டலாக நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் இதில் தான் சேர்ந்துருக்கு. நான் இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா உன் அக்காவும் தான் மாட்டுவா, உன் அக்கா பசங்க. உங்கள் குடும்பத்தில் நான் பொண்ணு எடுத்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கும் தான் இது அவமானம். தயவு செஞ்சு இதை இதோட விட்டுடு. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சால் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சனோ அப்படி நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீயா தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே பயங்கர கோவம் வருது. ஒரு போலீஸ்காரங்க கிட்டேயே எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் உங்களால் பேச முடியும்? இப்போவே உங்களை கைது பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் விலங்கு மாட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒட்டுமொத்த குடும்பமுமே தங்கராஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கும் போது அவர் இவ்வளோ மோசமானவர்னு தெரிஞ்சால் அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது எல்லாமே தங்கராஜ் பயத்தில் வந்த கனவா இல்லை நிஜமாவே சுரேஷ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.